சாரி எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல டிப்ஸான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ ஹைட்டாக இருக்காங்க, வெயிட்டாக இருக்காங்க, சாரிக்கு சென்டர் ஃப்ளீட் வரல அப்படிங்கும்போது சாரி எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுவாங்க. கஸ்டமரே நல்லா நீட்டாக துணி எடுத்ததுனால இது எந்த இடத்துலையும் நான் கட் பண்ணலை. ஸோ அதனால் அதை நான் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். உள் பக்கத்தில் தான் நம்ம சாரி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ உள் பக்கத்தில் நல்ல பக்கமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம எந்த கிளாத்தை தைக்க போகிறோமோ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோமோ அந்த கிளாத்தை லே பண்ணி ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு தைங்க. ஸோ வைக்கும்போது சாரிக்கு மேலேயும் அந்த நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுற துணி ஒரு 5லேருந்து ஒரு 7 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வச்சு ஜஸ்ட்டு இப்போ நான் எப்படி ஒரு மடித்து ஒரு தையல் போடுறனோ அதே மாதிரி தைங்க. பிசுறு இல்லாமல் இன்னொரு மடியெல்லாம் மடிக்கல, நார்மலாக ஜஸ்ட் ஒரு ஃபோல்டு மட்டும் கொடுத்து தைக்கிறேன். ஸோ மேலேயும் கீழேயும் எதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6-7 இன்ச் வைக்கணும் அப்படின்னாக்கா சாரி எப்போவுமே நல்லா வெயிட்டாக இருக்கும். இந்த கஸ்டமர் எடுத்து கொடுத்துருக்க ஃபேப்ரிக் கொஞ்சம் நல்லா இருக்குது, சுருங்காது வாஷ் பண்ணாலும். நம்ம மோஸ்ட்லி லைனிங் கிளாத் எடுத்து கொடுத்து தான் எக்ஸ்டென்ஷன் வைக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிற துணி என்ன ஆகிடும்னா அப்படியே சுருங்கி போயிடும். அது ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ மேலேயும் கீழேயும் ஃபால்ஸ் அளவுக்கு நம்ம ஃபோல்டு கொடுக்கும்பொழுது நல்லா மொத்தமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதுக்காக தான் மேலே ஒரு 5 to 6 இன்ச்சஸ் நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி மடிக்கும் பொழுதே நம்ம அந்த பிசுரை மடித்து உள்பக்கத்தில் மடித்து வெளிப்பக்கம் தையல் போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இந்த ஃபால்ஸ் மடிக்கிற அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மடித்து வச்சதுக்கப்புறம் நம்ம வெளிப்பக்கத்தில் அந்த பிசுறாக தானே மடிச்சிருக்கோம், அந்த பிசுறு கவர் பண்ணுற மாதிரி படிமானமாக வச்சு ஒரு மேலே ஒரு தையல் போடுறது தான். கிட்டத்தட்ட கைலி மூட்டு வைப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி அதே மெத்தடு தான். அதை விட இது கொஞ்சம் மெலிசாக இருக்கும். கைலி மூக்கும் போது நல்லா மொத்தமாக இருக்கும், நல்லா ஒரு 4 to 5 லேயர்ஸ் அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு 3 லேயர்ஸ்லேயே முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். மோஸ்ட்லி 80 பாயிண்ட் எல்லாமே எடுத்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 80 பாயிண்ட் நம்ம துணி எடுத்து கொடுக்கும்பொழுது அதை நம்ம நீட் வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஜாயிண்ட் போட்டு அப்போ பார்த்தீங்கன்னா 160 வரும். அதை இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷிங் வரும். தேங்க்யூ.